தோல் உற்பத்தி ஆகும் இந்த மாசத்துல. தோலுக்கு காரகன் சந்திரன். இப்ப இந்த மாசத்துல கரு உருவானா கரெக்டா 4வது மாசம் சூரியன் நீசமா இருக்கும், வெயில் இருக்காது. இந்த வெயில் ரொம்ப கம்மியா இருக்கு இந்த காலகட்டத்துல. அந்த குழந்தை வளர்வதற்கு உண்டான எலும்புக்கு தேவையான கால்சியம், அந்த சத்துக்கள் எல்லாம் இயற்கையிலிருந்து கிடைக்காது. தாயினுடைய உடம்புல இருந்து அந்த குழந்தை உறிஞ்செடுக்கும். அப்ப தாய் பலவீனமாயிருவாங்க. அப்ப தாய்க்கு ஏற்கனவே எலும்புல சேர்த்து வச்சிருக்க சத்தா முழுசும் இந்த குழந்தை எடுத்துரும். குழந்தைக்கும் பத்தாது, தாய்க்கும் குறைபாடு வந்துடும். அடுத்தது ஸ்கின்னும் அப்படிதான். வளர்றதுக்கு ஸ்கின் வளர்றதுக்கு உண்டான சத்து இருக்காது, ஏன்னா சந்திரன் நீசம். அப்ப இதுக்கு அடுத்ததெல்லாம் அப்படியே வரிசையா வந்து 10வது மாசம் இங்க குழந்தை பிறக்கும். குழந்தை பிறக்கும் போது சூரியன் உச்சமா இருக்கிறாங்க. இப்ப எலும்பு ஸ்ட்ராங் ஆயிரும். ஒரு பெண்ணுக்கு குழந்தை பிறக்கணும் அப்படின்னா அந்த எலும்பு விலகணும். விலகினாதான் அவ்வளவு பெரிய தலை வெளியே வர முடியும். அப்பதான் அந்த குழந்தைய வெளியே எடுக்க முடியும். இப்ப ஸ்ட்ராங் ஆயிரும். இப்ப என்ன ஆகுங்க, இந்த எலும்பு விலகாது. அப்ப என்னாகும், வலிக்கும், பயங்கரமா அந்த பெண் கஷ்டத்தை அனுபவிப்பான். அந்த கஷ்டத்தை அந்த தாய்க்கும் பிறந்ததுக்கு அப்புறம் இந்த பையன் எப்போதுமே எலும்பு வலி, பலகீனத்தோட, ஸ்கின் ப்ராப்ளத்தோட கஷ்டப்படுவோம். அப்படிங்கிறதுனாலதான் இந்த மாசம் வேண்டான்னு மாசத்தை தவிர்க்கிறாங்க. இப்ப இதனுடைய காரகம் இதுக்குள்ளதான் இருக்கு. புரியுதுங்களா? இந்த உச்ச நீச்சத்தையும் இத வச்சுதான் எல்லாமே சொல்றாங்க. இந்த விஷயங்கள் எல்லாமே நமக்குள்ள இருக்கக்கூடிய எல்லா விஷயத்தையும் இதுக்குள்ளதான் வச்சிருக்காங்க. இதுல ஏதாவது சந்தேகம் இருக்குதா? நல்லா புரியுது மேடம். வேற யாராவது சொல்லுங்க. புரியுது மேம், ஈஸியா புரியுது. இது அம்மா அருமையான விளக்கம்மா. ஆடி மாச விளக்கம் அருமையான விளக்கம்மா. நல்லா புரிஞ்சுதுங்க மேம். ஓகேங்க, ஆடி மாச விளக்கம் அருமையான விளக்கம். ரைட்டு. அப்ப மத்ததெல்லாம் நல்லா இல்லையா? எல்லாமே நல்லதாமா இருக்கு. இது மிக சிறப்புமா. உண்மையான தத்துவம் இதுதாங்க. சரிங்களா? இப்ப இந்த உள்ளுக்குள்ளார இந்த விஷயம் எல்லாம் இருக்கு. இப்ப இதெல்லாம் நம்ம இது வரைக்கும் சொன்னது புரிஞ்சதுன்னா அடுத்தது போகலாம். புரியல எழுதுறத எழுதிக்கோங்க. எழுதணுமா? எழுதுற மாதிரி சொல்றதா? எழுதுற மாதிரி சொல்லணுமா? எழுதுற மாதிரி சொல்லுங்க. சொல்றதா? சரிங்க, எல்லாம் ஒரு கட்டம் போட்டுக்கோங்க. கட்டம் போட்டுட்டு இப்ப நான் உட்காந்து இது முடியற வரைக்கும் உட்காந்து சொல்றேன், அப்புறமா பாக்கி எழுதி போடுறேன். இப்ப பாத்தீங்க அப்படின்னா முதல் ராசி சரராசி, அது நெருப்பு ராசி. அந்த நெருப்பு ராசி நம்ம என்ன சொல்ல போறோம், உயிர்னு சொல்ல போறோம். சூரியன் அங்க உச்சமடைகிறார். அதுதான் சூரியன் தான் உயிர் காரகத்துவம். உடலுக்கு தேவையான வெப்பத்தை தரக்கூடிய உயிரணுக்களை வைத்திருக்கக்கூடியவர் அவர்தான். நமக்கு உயிரணுக்களுக்கு உயிருக்கு ஒரு தலைமை பொறுப்பை அந்த சூரியனுக்கு தான் கொடுத்திருக்காங்க. அப்ப அதனால அங்க உச்சமடைகிறார். அடுத்தது பாத்தீங்கன்னா அந்த விதை முளைச்சு வரணும்னா அதுக்கு மண்ணு தேவை. இது வரைக்கும் எழுது. கொஞ்சம் சொல்லுங்களேன் மேம். இப்ப நமக்கு அறம்பொருள் இன்பத்தில இருந்தே சொல்றதா? சரிங்க. நமக்கு ஃபர்ஸ்ட் ராசி அறராசி, தர்ம திரிகோணம். தர்மம் அப்படிங்கிறது நேர்மையான வழியில அடுத்தவங்களுக்கு உதவி செய்து, அறம்ங்கிறது உதவி செய்யும், அடுத்தவங்களுக்கு உதவி செய்து நல்ல விதமா வாழணும்னு சொல்லக்கூடியதுதான் அறராசி. அறம் அதுதான் தர்மம். தர்மராசின்னு சொல்லுவாங்க, தர்ம திரிகோணம்னு சொல்லுவாங்க. அதே எல்லாமே மேஷம் வந்து தர்ம ராசி. மேசம், சிம்மம், தனுசு மூணுமே அது தர்ம திரிகோணம். கோடு போட்டு காமிச்சு பாத்தீங்களா? திரிகோணம், தர்ம திரிகோணம். அடுத்தது கர்ம திரிகோணம், காம திரிகோணம், மோட்ச திரிகோணம். இந்த 4 பேரும் 4மே திரிகோணம் தாங்க. இப்ப எப்படி வரும் அப்படின்னா, இது வந்து அறம்னா இது பொருள், இது இங்கிருந்து இந்த பொருள் ராசி இங்க வரும், 5ஆம் இடம் இந்த புதனுக்கு வரும்.
இங்க இருந்து மகரம் போகும், மகரத்துல இருந்து இப்படி போகும். இப்ப இது ஒரு முக்கோணம். அடுத்தது உபயராசி. உபயத்திலிருந்து இங்க வந்துடும், இங்க இருந்து இங்க வரும். இது என்ன செய்யுங்க, இங்க வரும். அப்ப இது ஒரு திரிகோணம். இது போட்ட கசகசன்னு ஆயிருந்தா நான் ஒண்ணு மட்டும் போட்டு காமிச்சேன். நீங்க தனித்தனியா போட்டு எழுதிக்கோங்க, தனித்தனி கட்டம் போட்டு எழுதிக்கோங்க. அடுத்தது பாத்தீங்கன்னா இங்க கடகம். கடகம் வந்து 4வது வீடு. அங்கிருந்து விருச்சகம், மீனம், நீர் ராசி எல்லாம் ஒன்னா சேர்ந்துடும். அப்ப நீர் ராசியில ஒரு திரிகோணம், நெருப்பு ராசியில ஒரு திரிகோணம், நில ராசியில ஒரு திரிகோணம், காற்று ராசியில ஒரு திரிகோணம். அப்ப நெருப்பு ராசிக்கு தர்ம திரிகோணம்னு பேரு. நெருப்பு ராசிக்கு தர்ம திரிகோணம்னு பேரு. அடுத்தது நிலராசி. நிலராசிக்கு கர்ம திரிகோணம், அது பொருள் ராசி. அறம் பொருள். அடுத்தது இன்பம், அதுக்கு பேரு காம திரிகோணம். அடுத்தது நிலராசி, அதை வீடும்பாங்க. மோட்ச திரிகோணம், மோட்ச வீடு. இப்ப இந்த 4மே தன் திரிகோணத்தோட இணைஞ்சுதான் இயங்குது. சூரியன் உயிருக்கு காரகன். அந்த உயிர் காரகன் அறராசியில உச்சமடைகிறார், அது நெருப்பு ராசி. ஒரு உயிர் வாழ்வதற்கு தேவையானது உடம்புல ஹீட் தேவை. ஒரு விதை முளைச்சு வரணும்னா அதுக்கும் அது உயிர் சக்தி உள்ள இருக்கணும். அந்த உயிர் சக்தி வெளியே போயிடுச்சுன்னா அந்த விதை மக்கி போயிடும். ஒரு மனிதனை மையப்படுத்தி தான் எழுதியிருக்காங்க. நான் ஒரு விதையை உங்களுக்கு ஞாபகம் வச்சுக்கிறதுக்காக சொல்றேன். இப்ப இந்த விதை உயிரோட இருக்குது அப்படின்னா அத மண்ணுக்குள்ள புதைச்சாதான் அது முளைச்சு வரும். அப்ப அதுக்கு என்ன வேணும்னா நிலம் வேணும், மண்ணுடல். நம்ம உடலே மண்ணுடல் தான், சதை பிண்டமே சதையே மண்ணுதான். இந்த மண்ணுக்கு அடுத்தது அது உள்ளுக்குள்ளார மண்ணுல அந்த விதைய புதைச்சு வச்சிருக்கோம். அந்த விதை உள்ளுக்குள்ளார மூச்சு விட்டாதான் அது முளைச்சு வரும். அப்ப மூச்சு விடுறதுக்கு என்ன வேணும், காற்று வேணும். மூச்சு விடுறதுக்கு காற்று வேணும். சரி, காத்து இருந்தா போதுமா? அது முளைச்சிக்கிறதுக்கு உணவு வேணும், நீர் வேணும். அடுத்தது நீர். அதனாலதான் இந்த வரிசையில இதை வச்சிருக்காங்க. நம்ம சொல்லும் போது என்ன சொல்லுவோங்க, நில நீர் நெருப்பு காற்றுன்னு சொல்லுவோம். நம்ம படிக்கும்போது பஞ்சபூதங்கள் படிக்கும்போது என்ன சொல்றாங்க, நிலம் நீர் நெருப்பு காற்று ஆகாயம். இந்த ஆகாயம் சொல்லக்கூடியதுதான் இந்த கட்டம் உள்ளுக்குள்ள இருக்கிறது. இந்த எல்லாத்தையும் இந்த நில நீர் நெருப்பு காற்றை இணைக்கக்கூடிய இந்த உள்பகுதி தான் ஆகாயம் இந்த ஜாதக கட்டத்துல. அதனாலதான் இதை எழுதும் போது உள்ளுக்குள்ளார எதையாவது எழுதிட்டுதான் ராசினோ இல்ல ஆண் பெண்ணுனோ ஏதாவது ஒண்ணு எழுதணும், இல்லத ஒரு பிள்ளையார் சொல்லியாவது போடணும்னு சொல்லுவாங்க. அதையும் அது கூட இணைக்கணும் அப்படின்னு. அப்ப இதுதான் ஆகாயம். இப்ப இந்த அடிப்படையில தான் சரம் சிரம் உபயன்னு வரிசையா
நீர் ராசி, நெருப்பு ராசி எல்லாத்தையும் கொண்டு வந்திருக்காங்க. சரிங்க, நம்ம சமைக்கிற பொருள் எடுத்துக்கலாம். இந்த செடி முளைச்சு வந்துருச்சு, ஆகாயத்துக்கு வந்ததுக்கு அப்புறம் என்ன செய்யுது? காய் காய்க்குது. பூ பூத்து காய் காய்ச்சி அந்த காயை பறிச்சுட்டு வந்து சமைக்கிறதுக்கு வரும். சமைக்க வந்தா ஃபர்ஸ்ட் நமக்கு என்ன வேணும்? நெருப்பு இருந்தாதான் சமைக்க முடியும். அப்ப முதல் தத்துவம் நெருப்பு தத்துவம் வந்துருச்சு. சரி, நெருப்பு இருக்குதுங்க, அடுப்பு வைக்கணும். அந்த அடுப்பு அடுத்தது தேடுறோம். நெருப்பு தீப்பெட்டியே கொண்டு வந்து வச்சாச்சு. அடுப்பு இருந்தாதான் நம்ம அடுப்பு பத்த வைக்க முடியும். அந்த விறகு வச்சு பத்த வச்சுட்டோம். அந்த அடுப்பு எரிஞ்சாதான் நம்ம பாத்திரம் வச்சு சமைக்க முடியும். அப்ப காற்று வேணும். அதுக்கு அடுத்தது அந்த பாத்திரத்துல நீர் ஊத்தணும். இந்த வரிசையில தான் நம்ம எல்லா விஷயங்களும் நடந்துட்டு இருக்குது. இதே வரிசையில தான் உலகம் இயங்கிட்டு இருக்குது. அதனாலதான் ஜாதக கட்டத்துல இந்த வரிசைய வச்சிருக்காங்க. இப்ப இது முடிஞ்சிருச்சா? போலாமா அடுத்தது? மேம் ஒரு டவுட்டுங்க, எனக்கு மறந்துருச்சு, நான் படிச்சு ரொம்ப நாள் ஆயிடுச்சு. இப்ப இந்த வெளிச்சம் வந்து மேசம் வெளிச்சம் வந்து ஒன்றை நீங்க சொன்னீங்க இல்லைங்களா, ஒன்றை விறக வச்சு எரிக்கிற, ஒன்றை அழித்து ஒன்றை உருவாக்குவது மேஷம். சிம்மம் வந்து விளக்கின் வெளிச்சம். தனுசு வந்து யாகத்தோட இது. அது மாதிரி நீங்க அப்படியே சொன்னீங்க வண்டல் மண். இருங்க மேம், முதல்ல மேசம் அப்படிங்கக்கூடியது சரண் இருக்கு, பரவி கொண்டே இருப்பது. திகு திகு திகுன்னு எரிஞ்சு பரவி காடு பத்தி எறிகிற மாதிரி பரவும். அது அதிகப்படியான நெருப்பு. இந்த நெருப்பு ஸ்திர நெருப்பு, நின்று நிதானமா நம்ம விளக்கேற்றி வச்சு அப்படி மெல்லிசா மல்லிகை முட்டு மாதிரி எரியும். இது எல்லா நன்மைக்கும் பயன்படுத்த முடியும். நம்ம அதைய ஒரு அரை மணி நேரம் பார்த்தோம்னா கண் பார்வையில இருந்து எல்லாமேக்கு நன்மை. இதை வச்சு அடுப்பேத்திக்கலாம், எல்லா விஷயங்களுக்கும் செஞ்சுக்கலாம். நம்ம யாக வளர்த்தலாம், எல்லாத்தையும் இந்த நெருப்பு வச்சு செய்யலாம். அந்த காட்டு தீ மாதிரி பரவக்கூடிய காட்டுல தீ பிடிச்சி எரியக்கூடிய நெருப்பை நம்ம பயன்படுத்த முடியாது. இந்த தீ குமுட்டி அடுப்பு, நிலக்கரி கறி இருக்கு பார்த்தீங்கன்னா, அடுப்பெரிச்ச கறி, அதை போட்டு ஊதி ஊதி சமைக்கணும். இது நம்ம ஊதா விட்டுட்டா என்ன ஆகுங்க? நமுத்து போயிடும், கறியா மாறிடும் மறுபடியும். அதனால இந்த தீ தான் நல்ல தீ. அதனாலதான் அதை கொண்டு போய் நமக்கு முதல் ராசியில நமக்கு நம்ம உடம்புக்கு தேவைன்னு உச்சமடைய வச்சுட்டாங்க. அதே மாதிரி மண்ணுக்கு சொல்லுங்க மேடம். மண் அப்படிங்கிறது நம்ம உடம்புங்க. சந்திரனுடைய காரணத்துவமாகிய நிலம் நம்ம உடம்பு, மண்ணுடம்பு. உடம்பு இருந்தாதான் இந்த உடம்புலதான் அந்த உயிர் சக்தி, அதாவது ஹீட் இருக்குது. அந்த ஹீட் வெளியே போயிடுச்சுன்னா உடம்பு செத்து போயிடும். உடம்புக்குள்ளதான் அந்த ஹீட் இருக்கும். இப்ப நம்மளுடைய உடம்ப மையப்படுத்தி இருக்கிறதுனால இந்த மண்ணு அப்படின்னு சொல்லக்கூடியது இது நிலராசி. இந்த உடம்பு போய் அங்க உச்சமடையும். உடலையும் மனையும் கொடுக்க சந்திரன். ஏன்னா அந்த காரகத்துவத்துல சந்திரனுக்கு தான் அதை கொடுத்திருக்காங்க. அந்த சந்தனுக்கு அது கொடுத்ததுனால சந்திரனை கொண்டு போய் அங்க உச்சமடைய வச்சுட்டாங்க. அடுத்தது காற்று. காற்று மண்ணுக்குள்ளார பூந்து போகணும், அப்பதான் அந்த செடி முளைச்சு வரும். நிறைய காற்று இருக்குது. மிதமான காற்று, உள்ளுக்குள்ளேயே இருக்கக்கூடிய காத்து, அடைச்சு வைக்கப்பட்ட காத்து, வெளியேறக்கூடிய காத்துன்னு 3 வகையான காத்து இருக்குது. அது எல்லாமே அடிப்படையில உங்களுக்கு முன்னாடியே சொல்லி கொடுத்துட்டேன், திரும்ப அதுக்குள்ள போக கூடாது. இந்த இது இங்க உச்சமடையுது மண். இது மண் நிலராசி. இது காற்று ராசியினுடைய கிரகம் வீடு, அது தன்னுடைய சொந்த வீடு. தன் வீட்டுல உச்சமடையும் போது அவரால் உள்ள போகணும், மண்ணுக்குள்ளார போகணும். அதனால அவர் அங்க வச்சுட்டாங்க. அதுக்கு அடுத்தது இந்த புதன் சுக்கரனுக்குள்ளார விளக்கமும் கொடுத்திருக்கேன். இப்ப இது எழுதிக்கோங்க. அடுத்தது பாருங்க, இங்க குரு உச்சம். ஒரு ஜீவன் உற்பத்தி ஆகணும்னா அதிகப்படியான வெப்பம் தணியணும். குருதான் ஜீவன், குருதான் குழந்தை, குருதான் கரு. இதோடைய காரகத்துவத்தை தான் அங்க எல்லாத்தையும் வச்சிருக்காங்க. இது எழுதிட்டீங்கன்னா அடுத்தது போங்க.
எழுதிட்டீங்கன்னா சொல்லுங்க. எழுதிட்டீங்களா? எழுதியாச்சு மேடம். ஓகேங்க. அடுத்தது வந்து சூரியன்னா அப்பா, சனினா மகன். அப்பாவோட கை ஓங்கி இருக்கும்போது, அப்பா நல்லா திடகாந்திரமா நான் சம்பாரிச்சு எல்லாம் பண்ணி குடும்பத்தை காப்பாத்துறாருங்கும் போது மகன் கட்டுப்பட்டு நடக்கணும். மகன் தன்னுடைய வீரத்தெல்லாம் காமிச்சிட்டு இருக்க கூடாது, அமைதியா இருக்கணும். அப்பதான் குடும்பம் நல்ல விதமா நடக்கும். அப்பா பையனை படிக்க வச்சு வேலைக்கு அனுப்பி எல்லாம் செஞ்சு கல்யாணம் பண்ணி கொடுக்கறாரு. அப்பாவுடைய உடல் தளர்ந்துரும், அப்பா வயசாயிரும், அப்பாவுடைய கை குறைஞ்சிரும், அவருடைய தெம்பு குறைஞ்சிரும். அப்ப பையன் அந்த பொறுப்பை ஏத்துக்கணும். அப்ப அங்க அவன் உச்சமடையணும். அப்பா தளர்ந்து போகக்கூடிய இடத்துலதான் பையன் நான் குடும்பத்தை நடத்துறேன்னு முன்னாடி வரணும். சனி அப்பா, சூரியன் அப்பா, சனி மகன். உங்களுக்கு தெரியும் தானே எல்லாருக்கும்? சூரியன் அப்பா சனி மகன் காரவத்தூர் கொடுத்திருக்காங்க இல்லையா? ஆமாமா மேடம் வணக்கம் மேடம். வணக்கங்க சார். கொஞ்சம் ஃப்ரீயா ஆச்சு மேடம், அதான் வந்துட்டேன் மேடம். ஓகேங்க சார். அடுத்தது பாத்தீங்க அப்படின்னாக்கா சந்திரன் தாய். தாய் தான் உச்சமடைகிற இடத்துல வேற யாரையும் நீச்சமடைவதை விரும்புவதில்லை. தான் உச்சமோ நீச்சமோ தன்னோடையே போகட்டும். தன் குடும்பத்துல உள்ள யாரையும் அவங்க அங்க உச்சமடையவும் நீச்சமடையவும் விடமாட்டாங்க. தான் அவமானப்பட்டாலும் குடும்பம் நல்லா இருக்கணும். தான் நல்லா இருந்தா தான் குடும்பத்தை பாத்துக்கிறேன், நீங்க யாரும் கஷ்டப்பட வேண்டாம். அதுதான் தாயினுடைய காரகத்துவம். நிலத்தத்துவத்துல என்ன சொன்னனுங்க? எல்லா சத்தும் அந்த நிலத்துக்கு வேணும், யாரும் நீசமடையக்கூடாது. நீசமடைஞ்சா அந்த சத்து அந்த செடிக்கு கிடைக்காது. அப்ப அங்க நேசம் அடையவே கூடாது எந்த கிரகமும். மகரமும் நிலத்தத்துவம் தான் அங்க குரு நீச்சம் வராது சார். அதனாலதான் சரம் சிரம் உபயம் 3 வீதி, அந்த வீதியை மட்டும் மையப்படுத்தியிருக்காங்கன்னு ஃபர்ஸ்டே சொல்லிட்டேன். அந்த வீதியை தான் மையப்படுத்தியிருக்காங்க. இதுதான் முதல் ராசி. இந்த 3 மட்டும் மையப்படுத்தி தான் எல்லாத்தையும் எடுத்திருக்காங்க. உடலுக்கு 7 வித சத்துக்கள் சொன்னீங்களா, அதோட ரிப்பீட் பண்ணுங்க மேடம். 7 வித சத்துக்கள்ங்களா? அதாவது நம்ம உடம்பு நம்ம சாப்பிடுற சாப்பாட 7 விதமான சத்துக்களாக பிரிக்கும். அந்த 7 விதமான சத்து என்னன்னா ரத்தம், சதை, எலும்பு, மஞ்சை, மூளை, விந்துநாள். இன்னும் 1 வரணுமே மேடம். 7 கரெக்டா சொல்லிட்டேனே. எலும்பு, சதை, ரத்தம், மஞ்சை, மூளை, விந்துநாதம், இன்னொன்னு ஸ்கின், தோல். ஏழு விதமா மாத்துதுங்க எல்லாத்தையும். தோலா கொழுப்பா? கொழுப்புன்னு நினைக்கிறேங்க. 7 விதமான சத்தா அது மாத்தும். அந்த 7 விதமான கொழுப்புதான், ஸ்கின் இல்லைங்க, கொழுப்பு. இந்த 7 விதமான சத்தா இது மாத்துது. இதுல பாத்தீங்க அப்படின்னா நமக்கு 14 வயசு வரைக்கும் மூளை வளர்ச்சி இருக்கும். சிலருக்கு 13 வயசு 12 வயசுலயே வளர்ந்து முடிஞ்சிரும். அப்ப அது வரைக்கும் புதனாக வேலை செய்யும் அந்த விந்துநாதம் அப்படிங்கிறது. அந்த விந்துநாதம் மூலாதாரத்திலிருந்து மேல் நோக்கி வந்து மூளையில போய் மூளை வளர்ச்சியை கொடுக்கும். மூளை வளர்ச்சி, உடல் வளர்ச்சி முடிஞ்சதுக்கு அப்புறம் பாக்கி இருக்கிறது கூட வலிஞ்சு நம்ம உள்ளுக்குள்ளேயே போய் மறுபடியும் மூலாதாரத்திலேயே வந்துடும். அந்த மூலாதாரத்துல அது நிறைய ஆரம்பிச்சதும் நமக்கு என்ன ஆகும்னா அதுக்குள்ளார வரும்போது நமக்கு உணர்வுகள் வேலை செய்யும்.